என்னோட நேட்டிவ் பிளேஸ் வந்து அரியலூர். ஒரு சின்ன கிராமம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கிராமத்துல பிறந்து நான் தஞ்சாவூர்ல படிக்கிறேங்கிறதே எனக்கு ஒரு பெருமை தான் மேம். கண்டிப்பா. அதுலயும் வந்து இந்த புதுமை பெண் திட்டம் அப்படிங்கறது எனக்கு எப்படி சொல்றதுன்னா, நான் 6th to 12th வரைக்குமே தமிழ் மீடியத்துல படிச்சதுனால இந்த ஸ்கீம் வந்து எனக்கு இப்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. என் செலவுக்கு இந்த மாதந்தோறும் அந்த 1000 ரூபாய் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேம். இப்போ வரைக்கும் என்னெல்லாம் பண்ணுவீங்க அந்த 1000 அந்த 1000 ரூபாயில நான் எல்லாமே பண்ணுவேன் மேம். என்னோட அத்தியாவசிய செலவுகளுக்கு கூட அதுதான் மேம் யூஸ் பண்றேன். ட்ரெஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு பெண்ணு 10 ரூபா பெண்ணு வாங்குறது கூட நான் அதுலதான் மேம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். வீட்டுல அமௌண்ட்டே கேட்கறதே இல்ல மேம். அப்ப வந்து அப்பாவுக்கு ரொம்ப முடியல அப்படிங்கறதுனால என்ன வந்து மேரேஜ் பண்ணி வச்சிடலாம், ஏன் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க, அவங்களே பாத்துக்கோங்கள, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க மேம், அவங்களே பாத்துக்கோங்கள, இவனையா படிக்க வைக்கிறீங்கன்னு எல்லாருமே கேட்டாங்க மேம். ஆனா எங்க வீட்டுல அப்படி இல்ல, அவ படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போய் எங்களை பாத்துப்பா அப்படின்னு சொல்லி நம்பி அனுப்பிட்டு இருக்காங்க மேம். என் மேல வச்ச நம்பிக்கை தான் நான் இன்னைக்கு வந்து இங்க உட்கார்ந்துருக்கேன்னு கூட சொல்லலாம் மேம். கண்டிப்பா. அதுக்காக இந்த புதுமை பெண் திட்டத்தை அறிவித்த நம்ம முதலமைச்சர் ஐயாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் மேம். என்னோட அப்பாவுக்கு இப்ப உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னல மேம், அவங்களுக்கு ஒரு ஆயில்மெண்டா இருந்தாலும் சரி, கால் ஒரு மாதிரி இருக்கு மேம், அது வாங்கறதுக்கு ஆயிலா இருந்தாலும் சரி, எல்லாம் வாங்குறதுக்கு கூட இந்த 1000 ரூபாய் தான் மேம். இந்த மந்த் அமௌண்ட் அவங்களுக்கு எடுத்து இதுல போய் நானே வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. உங்களையும் தாண்டி அப்பா அம்மாக்கும் வீட்டு செலவுக்கும் எல்லாமே இருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. முதல்ல யாரு உங்களுக்கு சொன்னா இப்படி ஒரு ஸ்கீம் இருக்கு, இல்ல காசு மாசம் என்னோட ஆசிரியர் தான் மேம். எனக்கு வந்து அங்கிட்டு என் ஊர்லேட்டு நான் காலேஜ் வரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மேம். காலைல 4:30 மணிக்கு எழுந்து கிளம்புனா ஏன்னா ஈவினிங் போகிறதுக்கு எப்படியும் 8 மணி 9 மணி ஆயிடும் மேம். 2 மணிக்குள்ள காலேஜ் முடிஞ்சு காலைல 4:30 கிளம்புவீங்க, நைட்டு தான் வருவீங்க வீட்டுக்கு. ஆமா மேம். அப்போலாம் வந்து ஏன் படிக்க வைக்கிறீங்க, இவ்வளவு அலைச்சல்லி நீ படிக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க மேம். என்னால முடியும்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அதுக்கப்புறம் தான் புதுமை பெண் திட்டம் ஒன்று சொல்லிட்டு எனக்கு வந்து அதுல 1000 ரூபாய் செப்டம்பர் மந்த் அமௌண்ட் ஏறிச்சு மேம். அன்னைக்கு போய் செப்டம்பர் மந்த் நான் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணேன் மேம். தமிழ்நாடு அரசோட திட்டமும் இந்த அளவுக்கு உங்களுக்கு பயனை கொடுத்திருக்குன்னு நினைக்கும் போது இன்னும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உண்மையாவே நன்றி சொல்றேன் மேம். புதுமை பெண் தமிழ் புதுமை திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்ததுல இருந்து +2 படிச்ச மாணவர்களை 75 விழுக்காடு மாணவர்கள் உயர்கல்வியில சேர்றாங்க. குறிப்பா பெண்கள் உயர்கல்வியில சேர்வது அதிக அளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. நாம உழைக்கிற உழைப்புக்கான பலன் நம்ம கண் முன்னாடியே தெரியும்னு நான் இங்கே உணர்ந்திருக்கிறேன். வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறை.